தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு இரவு 2:47 வரை பிறகு மூலம். இன்றைக்கு 28 தேதி 2/8/10 சூரியனுக்கு வந்த எண். அதே நேரம் கிழமை ஞாயிறு, சூரியனுக்கு வந்த நாள். ஞாயிறு போற்றுதும்னு சொல்லி பழைய இலக்கியத்திலே கூட வரும். இந்த ஞாயிறை போற்ற வேண்டும். ஞாயிறுக்கு இன்னொரு பேரு ஆதித்தர்னு பேரு. அதற்கு பிறகு பாஸ்கரன், ரவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் சூரியனை நம்ம கொண்டாட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். காரணம், ராஜகிரகமாக இருப்பவர் சூரியன். சில ஆலயங்கள்ல பாருங்க, நடுவுல சூரியன் இருக்கும், சுத்தி மொத்த நவகிரகம் இருக்கும். அப்படி இருந்தா நவகிரக அனுகிரக சேத்திரம் அப்படிங்கிறது. திருக்கருகாவூர்ல அது மாதிரி இருக்கு, பேரையூர்ல அப்படி இருக்கு. இந்த நவகிரக அனுகிரக சேத்திரம் அப்படின்னா நடுவுல சூரியனை வைத்து சுற்றி மற்ற கிரகங்கள் எல்லாம் இருக்கு. சில கிரகங்கள் மாறுபாடாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த நவகிரகத்தில் உள்ள சூரியனை ஞாயிற்றுக்கிழமையில நம்ம அதிகாலையிலேயே சென்று வணங்க வேண்டுமா. அப்படி வணங்கினால் என்ன நடக்கும் அப்படின்னா, அது 7 குதிரை பூட்டின படம் வீட்டில் வச்சு கும்பிடலாம். 7 குதிரைகளும் என்ன அப்படின்னா 7 நாட்களை குறிக்குது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 7 நாட்களை குறிக்குது. 7 வித நாட்கள் சொல்ல 7 குதிரை பூட்டி வைத்து நாள்தோறும் பவனி காணும் ஞாயிறை போற்றுவோர்க்கு, இது பழைய பாடல், போற்றுவோர்க்கு வாழ்நாளும் நீடிப்பாகும், வளமாக செல்வம் சேரும், சூழ்ந்திடும் பகை விலகும், சுபிட்சங்கள் வந்து கூடும் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையில நல்ல சுபிட்சங்கள் வரணும்னா சூரியனுக்குரிய காயத்ரி இருக்கு. அதாவது சூரிய எல்லாம் காயத்ரிங்கிறது விஸ்வாமித்திர முனிவர் எழுதினது. அந்த காயத்ரி ஜபத்துல சூரியனுக்குன்னு உள்ள காயத்ரியை ஓம் பூர்போ சுவ தஸ்ஸ விதுர்வரண்யம் பர்கோ தேவசி தீமகி தியோகி வனக பிரசோதயாத்துங்கிற இந்த ஒரு 2 வரியை நீங்க உச்சரிக்க நல்லா பலன் கிடைக்கும். அப்படி இல்லையா, சூரியனுக்குன்னு எத்தனையோ பாடல்கள் இருக்கு இல்லையா. ஞாயிறு போற்றுதுங்கலாம், சூர்யா போற்றி, சுந்தரா போற்றிங்கலாம். ஒரு சூரியனுக்குரிய ஒரு சிறிய பதிகம் இருக்கு, விரைவில் உங்களுக்கு அதை சொல்றேன். சூரிய பலம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும்னா மாணிக்கக்கல் போட்டுக்கணும். இப்ப நகரத்தார் பெருமக்கள்ல பாத்தீங்கன்னா செட்டிநாட்டு பகுதியில் ஒருத்தருக்கு சூரியன் நல்லா இருக்கு, ஆவணி மாசம் பிறந்திருக்காரு, மாணிக்கக்கல் போட்டுக்கலாம். ஆனா போட வசதி இல்லைனாலும், வசதி இருந்தாலும் பேரே மாணிக்கம் செட்டியார் அப்படின்னு இருக்கும். மாணிக்கம்னே பேர் வைப்பாங்க. அதே மாதிரி கடகராசிக்கு முத்து போட்டுக்கணும். முத்து போட வசதி இல்லையா, அல்லது முத்து வாங்காம அவங்க இயற்கையிலேயே பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களா, முத்தையா என்ற முத்துன்னு பேர் இருக்கும். நவ ரத்தினங்களினுடைய பெயர்கள் அதற்கேற்பவே வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் மாணிக்கம் அணிந்து கொண்டால் மாபெரும் வெற்றி சேரும். சூரியன் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு ஜாதகத்திலேனா மாணிக்கக்கல் இங்கே அணிந்துக்கணும். தேனான வாழ்வு தன்னை செந்நிற வண்ணம் சேர்க்கும் சிவப்பு வண்ண ஆடைகளை அடிக்கடி அணிஞ்சுக்கலாம். அல்லது சிவப்பு பூ போட்டது, அல்லது ஏதாவது கையில் எடுத்திருக்க ஒரு கச்சிப்பாவது சிகப்பில் இருக்கலாம், அல்லது பையாவது சிகப்பு கலரில் இருக்கணுமா. அந்த பிரவுன், இளஞ்சிவப்பு, ரோஸு, பிங்க் கலர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த சூரியன் ஆதிக்கம் இருக்கவங்களுக்கு போராட்டங்களில் எல்லாம் வெற்றியாக இருக்கும், சக்சஸ் அப்படி வரும். கோணாத மனம் கொடுக்கும், கொள்கையை நிலைநிறுத்தும், ஆனாலும் பாதசாரம் அறிந்தேதான் பலன் சொல்வீரேங்கிற. சூரியன் ஒருத்தருக்கு சனிக்காலில் நின்றுச்சுன்னா அது முரண்பாடான கிரகம் இல்லையா. சூரியனுக்கு மகன் சனி, ஆனா 2 முரண்பாடான கிரகம். சனிக்காலில் நின்றுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். ஆக பாதசாரம் பார்த்து நம்ம பலன் அறிய வேண்டும் என்றாலும் கூட சூரிய பலம் ஒருவருக்கு நன்றாக ஜாதகத்தில் இருந்தால் காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து ராஜகிரகமான சூரியனை பற்றிய கருத்துக்களை சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். பணியாளர்களின் தொல்லை அதிகரிக்கின்ற நாள். பக்கத்தில் இருப்பவர்களால் சில சிக்கல்கள் ஏற்படலாம். பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வரவை காட்டிலும் செலவு கூடலாம். பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதோடு தக்க சமயத்தில் நீங்கள் தெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் நல்லது நடக்கும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய், அதிகாரிகளின் அனுகூலம் கிடைத்து மகிழும் நாள். இன்று அசையா சொத்துக்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கல்விக்காகவோ கலைக்காகவோ எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இடம் பூமியால் லாபம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சூரிய பலம் நன்றாக இருப்பதால் உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். வீட்டு தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகலாம். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். மாமன் மைத்துன வழியில் இந்த மனக்கசப்புகள் அகலும். கரைந்த சேமிப்பை ஈடுகட்டுவீர்கள். கடக
கடகராசினியர்களே, உங்களுக்கு குருவின் பலம் உச்சம் பெற்றிருப்பதனாலே நல்ல வாய்ப்புகளை சந்திப்பீர்கள். சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கின்றது. தனவரவு திருப்தியரும், பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். கல்யாணம் சம்பந்தமாக எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி அனைத்திலும் இன்று வெற்றி கிடைக்கின்ற நாள். பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும். இன்று இனிய நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவிக்கரம் மீட்டுவார்கள். பயணங்களால் உங்களுக்கு பலனுண்டு. நீண்ட தூர பயணங்கள் செல்லக்கூடிய சிலருக்கு வாய்ப்புகள் வரலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் விடுமுறை நாளாக இருந்தால் கூட அதிலும் சில வேலைகளை கொடுப்பார்கள். இருந்தாலும் உங்களுக்கு இருக்கும் இடத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். எனவே இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து நெய்யும் நாள். பிணக்கு இழகின்ற இணக்கம் ஏற்படும். மனக்குழப்பங்கள் அகலும். வீண் பிடிவாதங்களால் இருந்த சிக்கி தவித்திருந்த உங்களுக்கு இப்பொழுது இன்று நற்பலன்கள் கிடைக்கப் போகின்றது. 10 சூரியன் இருப்பதனாலே அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். குறிப்பாக அரசியல்வாதியாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் திடீரென வரலாம், மாற்றப்படலாம். அதே நேரம் புதனும் 10 இருக்கின்றார். எனவே மாமன் மைத்துனர் வழியில், உறவினர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். உறவினர்கள் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வீட்டு பராமரிப்பிலே வேகம் காட்டுகின்ற நாள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க வேண்டும் என்று முற்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா என்று சிந்திப்பீர்கள். அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் இடம்பு விற்பனையால் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். இருந்தாலும் கூட விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் நாள் என்பதால் விழிப்புணர்ச்சி தேவை. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றால் குருச்சந்திர யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கின்றது. எனவே நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நாகரிக பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அரசியல் பிரமுகர்கள் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். அதிகார அந்தஸ்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. செவ்வாய் பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு திறமை மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு இன்று தித்திக்கும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள புதிய ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றி காணப் போகின்றீர்கள். பஞ்சமஸ்தானத்தில் சனி. பிள்ளைகளினுடைய வருங்கால நலங்கிறது நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் ஒரு பொன்னான நாள், யோகமான நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கின்ற நாள். வீட்டு பராமரிப்பு உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் வரலாம். அஷ்டமத்தில் வியாழன் இருப்பதாலே சுப செலவுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். வீண் விரயங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. 3 ராக இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் இருக்கும் தடைகள் எல்லாம் அகலும். பொதுவாக தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் நாள் என்று கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். பொதுவாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் வருகின்ற நாள். இந்த நாள் 6 செவ்வாய் இருக்கின்றார். 12 அதிபதி 6 இருப்பதனாலே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப உங்களுக்கு இன்று எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வந்து சேரும். நல்ல விருப்பங்களும் நிறைவேறும். மகர ராசினியர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். கடமையில் இருந்து தொய்வு அகலும். பாராட்டும் புகழும் கூடும். பாசம் மிக்கவர்களின் நேசம் கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகலாம். அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். பிள்ளைகளுடைய நீண்ட நாளைய கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சி வெற்றி பெறும். 2 ராக இருப்பதால் செல்வ நிலை சிறப்பாகவே இருக்கிறது. கும்பராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு. உள்ளமகளும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும். இந்த நாளிலே உங்களுக்கு உங்களுடைய தேவைகளையும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். 4ஆம் இடத்திலே செவ்வாய். இதுவரை நீங்கள் மனை கட்டி குடியேற முடியவில்லையே, வீடு இடம் வாங்க முடியவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது சொத்துக்கள் வருவதற்கான, அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சூழ்நிலை உருவாகின்றது. தங்கள் பேரிலோ அல்லது தங்கள் குடும்பத்தினரின் பேர்களிலோ வாங்கும் யோகம் உண்டு. 2 சனி இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். எந்த காரியத்தையும் பணத்தை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் என்பதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வரும். இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசினியர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்ப்பதனாலே மிக அற்புதமான நாள், யோகமான நாள், நினைத்தது நிறைவேறும் நாள், எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கின்ற நாள், தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் உண்டு, நண்பர்கள் ஒத்துழைப்பு நல்ல விதமாக அமையும். குருவின் பார்வை இருப்பதனாலே சுப தகவல்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கும். பொதுவாக பிள்ளைகளின் கல்யாணத்தை பற்றி வரலாம், பெற்றோர்களின் மணிவிழாக்களை பற்றி வரலாம், அல்லது இல்லத்திலே ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றது. 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் இன்றைக்கு நட்பாக மாறலாம். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்கின்ற இந்த நாள் ஒரு இனிய நாள். இன்று கிழமை ஞாயிறு என்பதனாலே இன்றைக்கு சூரிய வழிபாட்டையும் மேற்கொள்வதோடு அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சிவன் உமையவளையும் வணங்கினால் செல்வ நிலை உயரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.